எழுதியாச்சப்போ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். டைரக்ஷன் அண்டு வேல்யூன்னு கூட போட்டுக்கோ. வேல்யூ இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இப்போ நான் ஒரு சர்க்கிளை பார்த்து எடுத்துக்கிறேன்ப்பா. இப்போ ஒரு பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ட்ராவல் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். சர்க்கிள் பாத்தில் ட்ராவல் பண்ணுதுன்னா அதுக்குள்ள கான்செப்ட் தான் அது எல்லாமே. அதுக்கான கான்செப்ட் தான். கவனி, இந்த இடத்துல இந்த பஸ் எதை பார்த்த மாதிரி இருக்குது, இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் லைன் தெரியுதா, எவ்வளோதான். இதுக்கு மேலே வளையுது, நானும் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் நான் நேராக போட்டே போகிறேன். அதான் டேஞ்சன்ட்டு. இப்போ இந்த பஸ் இங்கே வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இது வழியாக பஸ்ஸு ட்ராவலிங்கில் இது ஒரு இமேஜினரி கோடு தான், இமேஜினரி லைன் மட்டும்தான். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நேராக அப்படி ஒரு கோடு போடுறேன். இப்போ நீ பார்த்தோம்னா இந்த கோட்டுக்கு பேர் தான் என்னது, வி. வி ஃபார் லீனியர் வெலாசிட்டி. எல்லா இடத்துலையுமே என்ன ஆகுது, லீனியர் வெலாசிட்டி தான். இந்த பஸ் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக வண்டி ஓட்டுறான்னு வச்சுக்கலாம். ஒரே ஸ்பீடில் வண்டி ஓட்டி போயிட்டுருக்காருன்னு வச்சுக்குவோம். ரெண்டுமே நடக்கலாம். ஆனால் நான் சொல்கிறது ஸ்பீடை மாற்றவே இல்லை. இங்கேருந்து இங்கே எவ்வளோ தூரம் ஸ்பீடில் வராரு, அதே ஸ்பீடு தான் இங்கேயும், அதே ஸ்பீடு தான் இங்கேயும், அதே ஸ்பீடு தான் இங்கேயும். அப்போ இந்த மொத்த ஜேர்னி ஃபுல்லாகவும் தன்னோட ஸ்பீடை மாற்றலை. அண்டர்லைன் பண்ணு, ஸ்பீட் மாற்றலை. ஒரு வேலை இந்த மாதிரி பார்த்தல. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் என்ன ஸ்பீடில் வராரு, அந்த மோனோமீட்டரில் பார்த்தோன்னா, அந்த ஸ்பீடோமீட்டரில் பார்த்தோன்னா 5 km/h வேகத்தில் வராரு. வண்டி முன்னாடி அந்த இதில் இருக்கும். 5 km/h வேகத்தில் வந்துட்டுருக்காரு. இங்கேயும் அதே ஸ்பீடு தான். km/h வராரு. இப்போ எந்த இடத்துலையுமே இதுதான் வெலாசிட்டி. வெலாசிட்டி வேல்யூ. வெலாசிட்டி வேல்யூ மாறல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த என்டையர் மோஷனே இந்த வேல்யூ மாற்றாமல் இருந்தால் இந்த மொத்த மோஷனுக்கு பேர் தான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷன் இல்லை, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். யூனிஃபார்ம் அப்படிங்கிற வேர்டை பார்க்கணும். சீரா, அதாவது ஒரு ஸ்பீடு மாறாமே வருது இல்லை, இதுதான் பாயிண்ட். அப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் கிரியேட் ஆகணும். அந்த இடத்துல என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேல்யூ ஆஃப் வெலாசிட்டி will be constant. கான்ஸ்டன்ட் அர்த்தம் மாறாதுன்னு அர்த்தம். மாறிச்சா இங்கே பாரு, 5 km/h 5 km/h 5 km/h 5 km/h. அப்போ எல்லா இடத்துலையுமே 5 km/h. அப்போ இந்த இடத்துல வெலாசிட்டி மாறலை. இப்போ வெலாசிட்டி மாறலை, அதோட முக்கியமாக வெலாசிட்டி வேல்யூ மாறலை. ஏன் வேல்யூன்னு சொல்கிறேன்னா, இப்போ கவனி, இது இந்த பஸ் இந்த வெக்டர் எதை பார்த்த மாதிரி இருக்குது, கீழே பார்த்த மாதிரி டைரக்ஷனில் இருக்குது. அடுத்து இந்த வெக்டர் இப்போ மேலே பார்த்த டைரக்ஷனாக இருக்குது. இது இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது, இது இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது. இந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. நல்லா பார்த்துக்க. ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் வேல்யூ மாறாது, வெலாசிட்டியோட வேல்யூ மாறாது, ஆனால் வெலாசிட்டியோட டைரக்ஷன் மாறும். Direction of the velocity will be changed. இதுவரைக்கும் புரியுதா? ஸோ அப்போ ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ரெண்டு விஷயம் நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் அதோட வேல்யூ மாறாது. வேல்யூ மாறாது மீன் வெலாசிட்டியோட 5 km/h 5 km/h 5 km/h 5 km/h இப்படி மாறாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறது அர்த்தம். ஈவன் அது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனாக இருந்தால் கூட அது என்ன மாறிட்டே இருக்கும்,
டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதுதான் இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட். சார் ஒரு டைரக்ஷன் மாறலைன்னா அது அப்படியே நேராக எங்கேயோ போயிட்டே இருக்கும், அப்போ சர்க்குலர் மோஷனே வராது, வேறு வழியே இல்லை. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு நான் சொன்னேன், வேறு வழியே இல்லை, டைரக்ஷன் மாறி தான் ஆகணும். மாறி மாறி தான் அந்த பஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், ட்ராவல் பண்ணி இந்த மொத்த சர்க்கிள் பாத்துலேயுமே சுற்றி வரும். புரியுதா? எந்திரி சமீர். ஸோ டோட்டலாக சமீர், ஸோ இந்த மொத்த சர்க்கிள் பாத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டைரக்ஷன். சரி சார், ஓகே சார். ஆங்குலர் வெலாசிட்டி சார், ஆங்குலர் வெலாசிட்டி என்ன சார் ஆகும்? அது இந்த இடத்துல டெவலப் ஆகுமா? இது இப்படி போக போக இது அப்படியே முன்னே டெவலப் ஆகும். இது எந்த பக்கம் போகுது? ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோ. ரைட் ஹேண்ட் டைரக்ஷனில் விரலை வச்சுக்கோ. இந்த கட்டை விரல் தம்பு தான் என்னது? ஆங்குலர் வெலாசிட்டி இல்லையா? ஆக்சிஸ் ஆஃப் ஆங்கிள் தீட்டா இல்லையா? தீட்டா பை டி, ஒமேகா, ஆல்ஃபா, எது வேணா. இது இப்படி போக போக உன்னை பார்த்த மாதிரி இந்த இது என்ன டெவலப் ஆகிட்டே வரும். இந்த லைன்லேருந்து உன்னை பார்த்த மாதிரி ஒரு வெக்டர் டெவலப் ஆகி வரும்ல, அதுதான் ஆங்குலர் வெலாசிட்டி. ஆனால் இது டைரக்ஷன் மாறாது, இப்படி டெவலப் பண்ணால் என்னது நேராக வந்துகிட்டே இருக்கும். இப்போ தான் உன்னை டயக்ராமில் காட்டியிருப்பேன். இதை அப்படி கொஞ்சம் திருப்பி வச்சு பார்த்தா அது மேலே போகிற மாதிரி தெரியும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இது டயக்ராம் வரைய முடியாது. ஏன்னு கேட்டேன்னா விரல் இது இப்படி இருக்குது, ஆனால் உன்னை பார்த்த மாதிரி வரும். முன்னாடி போன பஸ்ஸு இப்படி போச்சு, அதனால் மேலே பார்த்த மாதிரி தெரியும். சரியா? ஸோ இதுதான் பாயிண்ட்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த என்டையர் ஜேர்னியில் ஆங்குலர் வெலாசிட்டி அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகாது பை வேல்யூ ஆர் பை டைரக்ஷன். ஆங்குலர் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகாது, அதனால் ஞாபகம் வச்சுக்கணும். Angular velocity will be constant in both direction and value. அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். புரியுதா? எது கான்ஸ்டன்ட் எது கான்ஸ்டன்ட் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும். ஆங்குலர் வெலாசிட்டியில் எதுவுமே மாறாது. ஆனால் நார்மலாக லீனியர் வெலாசிட்டியில் எது மாறும்? அதோட வேல்யூ கிடையாது, அதோட டைரக்ஷன் மாறும், வேல்யூ மாறாது. பாயிண்டாகவே எழுதி போட்டேன், ஒரு டைம் படித்து மைண்டில் நல்லா சேவ் பண்ணிக்கோ, எழுதிக்கோ.